மும்பையில் கார் மோதி 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிவேகமாக கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய 19 வயது இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். நடந்தது என்ன? மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை படாலா பகுதியில் அம்பேத்கர் கல்லூரி உள்ளது. அந்த கல்லூரி பகுதியில் சிலர் சாலையோரம் வசித்து வருகின்றனர். சனிக்கிழமை என்ற வழியாக சொகுசு கார் ஒன்று வேகமாக வந்துள்ளது. திடீரென கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் தறிகட்டு ஓடியது. சாலையோரம் வசிக்கும் தொழிலாளி ஒருவரின் 4 வயது மகன் மீது மோதி உள்ளது. இதில் படுகாயமடைந்த சிறுவன் துடிதுடித்து நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து ஏற்படுத்திய நபர் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சரணடைந்தார். விசாரணையில் விபத்தை ஏற்படுத்தியவர் 19 வயதான சந்தீப் கோல் என்பது தெரிய வந்தது. விபத்து நிகழ்ந்தபோது அவர் மது போதையில் இல்லை என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். இருந்தபோதும் கவனக்குறைவாக கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். 2018 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை இந்தியாவில் நிகழ்ந்த சாலை விபத்துக்களில் சிக்கி 7 லட்சத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அதில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 1,08,882 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து தமிழ்நாட்டில் 84,316 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் 66,370 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மும்பையில் அண்மை காலமாக சாலை விபத்து அதிகரித்து வரும் சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் சாலை விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.